தயாரிப்பாளர் கருணாஸ் சார் வந்துட்டு ரொம்ப பிரஸ் மீட் ரொம்ப இதா பேசினார். இந்த படைப்பை நான் வந்து என் பையனுக்கு கொடுக்குறேன், மிகப்பெரிய சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இருக்கும்போது, அவர் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் எப்படி வந்தாரு? நீங்க எப்படி அவர்கிட்ட? இல்ல, எனக்கு வந்து அண்ணன் வந்து இசகி காரோன் அண்ணன் மூலியமா தான் எனக்கு பழக்கம். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியை அண்ணன்ட்ட சொன்னேன். நீங்க வந்து அண்ணா கருணாசன் போய் பாரு, அவர் இப்போ நெக்ஸ்ட் மூவி இது பண்றதா இருக்காரு, ப்ரொடியூஸ் பண்றதா இருக்காரு. ஸோ அவர் மூலியமா ரெஃபரன்ஸ் தான் போனேன். ஆனா மேதுக்கு பார்ட் 1 பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் கருணாசன். ஓகே. என் நம்பரை அண்ணன்ட்ட வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்க தம்பி, ரொம்ப முக்கியமான ஒரு இந்த விஷயத்த நீ சொல்லணும்னு ஆசைப்பட்டு, அது ரொம்ப கரெக்டா வந்து ஒரு அந்த ஆரம்ப கட்ட வாழ்க்கை வரலாறையே ஒரு படமா எடுக்கலாம்னு நீ யோசிச்சிருக்க பாரு, அந்த அந்த இடமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட ஒரு நாள் போய் இந்த ஸ்டோரி சொல்லி ஒரு 2-3 நாள் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸ்டோரி லைன் சொல்லும் போதே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமேல அதை வந்து ஒரு கமர்ஷியல் பேட்டர்னா சினிமாவுக்கு கொண்டு வரணும்னா அதில் சில விஷயங்களை ஆட் பண்ண தம்பி அப்படின்னு சொல்லி அதில் சில லவ் போர்ஷன்ஸ்லாம் கூட அதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம், அதெல்லாம் கூட நல்லா இருக்கும். இது வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாதிரி சில விஷயங்களை அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து ஒரு அறம் சார்ந்து அந்த ஒரு மண்ணுக்கான காதலாக தான் இருக்கும்.